உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இயேசுவின் நாமத்தில் நான் என் தகுதியின்மையெல்லாம் தகுதியாய் மாற்றின அவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி ஜெபித்தால் உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. உங்கள் ஜெபங்களுக்கு பதில். இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்ததே இல்லைன்றாரு. இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசம். This is what New Testament faith. Not on the basis of my quality. நான் வர்த்து அந்த பேஸ்ல இல்ல, நான் தகுதி இல்ல, ஆனாலும் சுஸ்தமாவான். கையை தட்டுங்க. அச்சா அச்சா, அதான் ஃபெய்த். ஏன்னா நிக்கிறவர் யாரு? என் தகுதியின்மையை நீக்கக்கூடிய ஒருவர் இங்கே நிற்கிறார். ஆமென். இதை மறந்துடாதீங்க. இயேசு என்றாலே என் தகுதியின்மையை தகுதியாய் மாற்றுகிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இயேசுவின் நாமத்தில் நான் என் தகுதியின்மையெல்லாம் தகுதியாய் மாற்றின அவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி ஜெபித்தால் உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. உங்கள் ஜெபங்களுக்கு பதில். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஜெபத்திலே இல்லாத அத்தனை தகுதியையும் இயேசுவின் நாமத்தில் என்று நீங்கள் முடிக்கிற அந்த ஒரு வரி, உங்கள் வாழ்க்கையில் இல்லாத தகுதியை, உங்கள் ஜெபத்தில் இல்லாத தகுதியை அந்த ஒரே ஒரு வரி சரி செய்து, அந்த ஒரு வரியை சொன்னதுக்காக பரல உங்களுக்கு கையை தட்டு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை புரிஞ்சுக்காங்க. இயேசுவின் நாமத்தில் எதுக்குங்க ஜெபிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் எதுக்கு ஜெபிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எந்த குவாலிஃபிகேஷன் இல்லாட்டினாலும் அந்த ஒரு வரி இல்ல அடிபட்டு போகலாம். ஏன்னா அந்த ஒரு வரிக்கு முன்னாடி உங்க எல்லா குறைவுகளும் ஒண்ணுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் அவன் பேர்ல தான் கேட்டான். ஆனா நம்ம பேர்ல கேட்கலையே, எல்லாம் இயேசுவின் பேர்ல தானே கேட்கிறோம். பதில் யார் பேருக்கு தான் கிடைக்குது? அதான மேட்ரு. நீங்க தியேட்டர்ல டிக்கெட் வாங்கிட்டீங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு கோட்டு போட்டு ஷூட்டு போட்டு ஷூ போட்டு உள்ள டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா கிழிச்சிட்டு உள்ள விடத்தான் போறான். இல்ல வெறும் பனியனை போட்டு கையில கட்டி டிக்கெட்டை காமிச்சாலும், ஏன்னா உனக்காக உள்ள விடல, கையில இருக்க டிக்கெட்டுக்கு தான் உள்ள விடுறான். பதில் என்ன பார்த்து தேவன் தரல, என் கையில இருக்க டிக்கெட் இயேசுவின் நாமம் உள்ள போயிருந்தார். இந்த விசுவாசம் கிறிஸ்தவர்கள் கேட்கிறாங்க, ஆமென் சொல்றாங்க, கை தட்டுறாங்க, ஆனா மறந்துடுறாங்க. மறுபடியும் வீட்டில் போய் ஜெபிக்கும் போது அவனுக்கு அவன் தகுதியின்மை தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அதான் பிரச்சனை. 1000 முறை கேட்டாலும் மறுபடி ஜெபத்துக்கு வரும்போது தன்னுடைய தகுதியின்மை மனிதன் உணரும் பட்சத்தில் அவன் இஸ்ரவேலரின் விசுவாசம் உடையவனாய் இருக்கிறான். ஆனால் எவன் ஒருவனுக்கு அந்த தகுதியின்மை குறித்த கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாமல், நான் தகுதி இல்லை ஆனாலும் சொஸ்தமாவான், ஏனென்றால் இடையில் நிற்கிறவர் இயேசு என்கிற எண்ணம் மனதில் ஆழமாய் பதியும் போது அவன் இஸ்ரவேலுக்குள் இல்லாத விசுவாசம் 160 விசுவாசத்தை பெற்றவனாய் இருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். இதுதான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களின் விசுவாசமாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துக்கு நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துக்கு மைண்ட் என்ன செய்யணும்? 1000 தடவை சுத்தியில போட்டு மண்டையில் ஆணி இறக்குற மாதிரி இறக்கணும். இயேசுவின் நாமத்தில்
விடிய விடிய எதை கேட்டு? ஆமாம், இல்லை இப்படி பேச, விடிய விடிய யாக்கோபு கதையை கேட்டு ராகேலுக்கு யாக்கோபு சித்தப்பான்ற மாதிரி அப்படி புதுசாக மாற்றி விட்டுரும். 1000 தடவை கேட்குறோம்ல. தகுதி இன்மையோடு உங்களுக்கு ஒன்று நடக்கும் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் வர ஆரம்பித்தால் நீங்கள் கிருபையின், நீங்கள் தகுதியின்மை ஆகுங்கள்ன்ற வார்த்தை என்ன சொல்லவே இல்லை. மறுபடியும் சொல்லுங்க, எல்லா நேரத்திலும் அதான் பைபிள் சொல், தைரியமாய் கிட்டிச்சேர, தைரியமாய் கிருபாசன தண்டை கிட்டி சேருங்கள். கிருபை என்றால் தைரியம். கையத்தட்டு. தாவீது சொன்னான், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் என்றான். பவுல் சொன்னாரு, தைரியமாய் சேருங்கள். ஏன்னா அவன் போன ஆசனம் நியாயாசனம், நாங்க வர்ற ஆசனம் கிருபாசனம். அல்லேலூயா. ஆமா, நம்ம கிருபாசனத்து பேராங்க, அது நியாயாசனத்தோட மோசமா இருக்கு. ஆமா, நியாயாசனத்தோட மோசமா இருக்கு. ஆமா, கிருபாசனம் பேரு, ஆனால் உள்ள ஃபுல்லா நியாயாசனம் தான் இருக்கு. வெளில தான் போடணும். ஆமா, ஆனா இது வேற கிருபாசனம். என்ன கிருபாசனம்? தைரியமாய் கட்டி சேரும்படி, ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும்படிக்கு. பயங்கரமான வார்த்தை. உனக்கு தேவை இருக்கும், அந்த தேவை நேரத்தில் உனக்கு தகுதி இல்லாமலும் இருக்கும். ஆனா நீ தகுதி இல்லாதவனா இருந்தாலும் அந்த ஏற்ற காலத்தில் உனக்கு உதவி செய்யும்படி தைரியமா போ. ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.